மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள். மேஷ ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு 4ஆம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிட்டார். வேலை இல்லைன்னு அவஸ்தப்பட்டு இருக்கிற இளம் வயது ஆண் பெண்கள் மேஷ ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு இந்த மாதம் வேலை கிடைப்பதற்கான அதிகபட்ச பலன்கள் உள்ள மாதமாக இருக்கும். அது என்ன சார் அதிகபட்ச பலன்கள்? உங்களுடைய 4ஆம் இடத்துல புதன் குரு சுக்கிரன் சேர்க்கை. இதில் 4ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு போகிறாரு. பதவி தேடி வரணும். உங்களை சுற்றி இருக்கிறவங்கள உங்களை பெருமையாக பேசணும். இதில் 3ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் 3ஆம் இடத்துக்கு வரார் வக்கரகதியில். பொதுவாக வக்கர கிரகங்கள் கெடுதலை பண்ணும். உங்களுக்கு புதன் நார்மலாகவே கெடுதல் பண்ணுவார். கெட்டவன் கெட்டு போகிறான். அதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள், அதாவது காரிய வெற்றி ஏற்படுகின்ற காலகட்டத்தில் இருக்கீங்க. நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்க, நீட் எக்ஸாம் ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க, இல்லை உங்களுடைய 12th or 10th மார்க்கை ரீவேல்யூவேஷன் பண்ணுறீங்க, இல்லை ரீடெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய ரிசல்ட் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதையும் சமூகத்தில் உங்களுக்கு செல்வாக்கையும் உயர்த்தக்கூடிய வகையில் இருக்கும். ஏன்னா மார்க் வாங்குறீங்க, மார்க் வாங்கினா உங்களை பற்றி பெருமையாக பேசணும். அப்பேற்பட்ட பெருமை மிகு காலகட்டம் ஆரம்பமாக போகிறது. அதனால் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு பெருமைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. அரசியலை பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் நிகழும். உங்களுக்கு பதவி உயர்வு தேடி வரும். அதுவும் நீங்கள் அரசியலில் நீங்கள் இல்லாமல் அரசாங்க பதவியில் இருக்கீங்க, இல்லை அரசு சார்பு விஷயத்தில் இருக்கீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் உங்களை தேடி உங்களுக்கு ஒரு புது பொறுப்பை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தேன்னா 1ஆம் தேதி மத்தியானம் 1:30 மணிலேருந்து ஆரம்பித்து 1:31 1ஆம் தேதி ஜூலை 1 மத்தியானம் 1:31 ஆரம்பித்து 2, 3, 4, 5 6ஆம் தேதி காலை 9:57 வரை, அதன் பிறகு 8ஆம் தேதி மாலை 4 மணி முதல் 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23ஆம் தேதி இரவு 7 மணி வரை, அதன் பிறகு 26, 27, 28, 29, 30, 31 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அனுகூல பலன்களையும் காரிய வெற்றியையும் தரக்கூடிய நாட்களாக இருக்கும். இதில் மனசில் சஞ்சலத்தையும் கோபத்தில் தவறான வார்த்தைகளையும் எதிரிகளை உருவாக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம நாட்கள். அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 23ஆம் தேதி இரவு 7 மணி 1 முதல் ஜூலை 26ஆம் தேதி காலை 7:35 வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் சந்திரன் 8ஆம் இடத்துல இருப்பார். அந்த சமயத்தில் ராசிநாதன் செவ்வாயின் பார்வையில் இருப்பார். நார்மலாகவே உங்களுக்கு கொஞ்சம் காட்டமான வாய், இப்போ கேட்கவே வேணாம். 2ஆம் இடத்துல செவ்வாய். நீங்கள் பேசுகிறது அடுத்த வாழ மனசில் சஞ்சலத்தை, கோபத்தை, சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ இந்த சந்திராஷ்டம நாட்களில் கவனமாக இருங்க. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் அடுத்தவங்க விஷயத்தில் பேசும்பொழுது முடிஞ்ச அளவுக்கு தேன் தடவி பேசுவதற்கு தயாராக இருக்கணும். நீங்கள் தேன் தடவாமல் அப்படியே பேசினீங்கன்னா நல்ல ஈட்டி எடுத்து வயிற்றில் குத்துற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பீங்க. இந்த மேஷ ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் நீங்கள் எதை பேசினாலும் பிரச்சனை. நீங்கள் குடும்ப தலைவியாக இருந்தால் மட்டும் போதும். நீங்கள் கணவர்கிட்ட பேசுகிறீங்களா, மாமனார்கிட்ட பேசுகிறீங்களா, பையன்கிட்ட பேசுகிறீங்களா, மாட்டு பொண்ணுக்கிட்ட பேசுகிறீங்களா, இல்லை மைத்துனர்கிட்ட பேசுகிறாளா, அது முக்கியம் இல்லை. யார்கிட்ட பேசினாலும் சரி உங்ககிட்ட பேசுகிறதுக்கே நடுங்குவாங்க. ஐயோ இன்னைக்கு போய் அவங்ககிட்ட பேச சொல்கிறிய, மேஷராசிக்காரம்மா அம்மாட்ட பேச சொல்கிறிய, குதறி எடுத்துருவாங்க அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகள் உஷ்ணமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதில் 10ஆவதுக்கு சனியின் பார்வை. அதனால் நீங்கள் பேசுகிறதே சண்டை போடுற மூடில் தான் இருப்பீங்க. நீங்கள் கேள்வி கேட்குறதே இந்த ஏதோ ஒரு படத்தில் ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறத ஏன் நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறதே அடுத்தவங்களை மிரட்டுற மாதிரி தான் இருக்கும். மிரட்டும் துணியில் இருக்கும். அதனால் எல்லாருமே உங்கள்கிட்ட பயப்படுவாங்க. அதே சமயம் கணவன் மனைவி உறவில் நீங்கள் பேசுகிறது தான் அங்கே வேத வாக்காக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணை அடங்கி போகக்கூடிய வகையில் இருக்கும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளின் பிடிவாத குணத்திற்கு ஈடு கொடுத்து நீங்கள் பேசுவீங்க. அவங்க 8 அடி பாய்ஞ்சாங்கன்னு நீங்கள் 16 அடி பாய்வீங்க. நீங்கள் 16 அடி பாய்ஞ்சா குழந்தைங்க 32 அடி பாயும். அதனால் இந்த சமயத்தில் உங்கள் குழந்தைங்கக்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுவதையோ பிடிவாதம் பிடிப்பதையோ தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட
பாராமுகமாக இருந்தால் அவர்களுக்கு சங்கடம் உடல் ரீதியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளின் சொத்து சார்ந்த விஷயங்களில் லீகல் என்டாங்கிள்ஸ்மெண்ட்ஸில் சங்கடப்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது. அது உங்களாலேயும் வரும், உங்கள் உறவுகளாலையும் வரக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் தொழில் ரீதியாக உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுவும் குறிப்பாக நெருப்பு சார்ந்த இரும்பு சார்ந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் சம்மந்தமான கேட்டகரியில் இருக்கிறவங்க, அதே மாதிரி பேச்சை தொழிலாக கொண்டவர்கள்லாம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். எதை செலவு பண்ணாலும் நஷ்டத்தை தரக்கூடிய நேரத்தில் இருக்கீங்க. சரி சார், எங்களுக்கு குரு பார்வை 10ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்துக்கும் இருக்கே, நாங்கள் ஏதாவது செலவு நஷ்டம் ஏற்படாதுன்னு சொல்கிறாங்களே. நஷ்டம் ஏற்படாதுன்னு இல்லை, அனாவசிய செலவுகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அனாவசிய செலவு உங்கள் குடும்பத்தினரின் கோபத்திற்கும் பாதிப்பிற்கும் ஆளாகக்கூடிய வகையில் இருக்கும். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் நீங்கள் கடல் கடந்து போகிறீங்க அப்படின்னா இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் டைம். தாராளமாக நீங்கள் ஃபாரின் போகலாம். நீங்கள் ஃபாரினுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுவும் வேலை சம்பந்தமாக நீங்கள் கடல் கடந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் இல்லையா, இந்த நம்ம கிராமத்து சைட்லலாம் சொல்லுவாங்க, நான் தான் பார்த்துருக்கேன், பையனுக்கு அப்பாவுக்கும் பையனுக்கும் நேரம் சரியில்லை, ஒன்றா அப்பாவை வெளியூருக்கு அனுப்பு, இல்லை பையனை வெளியூருக்கு அனுப்பு அப்படிம்பாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, ஒரே வீட்டில் இருந்தால் சண்டை சச்சரவுகள் அடிதடி வரைக்கும் போகுங்கிறனால தான். ஆனால் இப்போ அதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் பையனை வெளியூரில் போய் படிக்க வைங்க, இல்லை ஃபாரினுக்கு வேலைக்கு அனுப்புங்க. ஏன்னா இங்கே இருந்தால் உங்கள் இந்த பையனுடைய அப்பாவோட ஹெல்த்துக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும் அப்படின்ட்டு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் கிடைச்சதுன்னா நல்லது. இடமாற்றம் கம்பெனியாக கொடுத்தா அக்செப்டட், தாராளமாக அக்செப்ட் பண்ணுங்கள். ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்களாக போய் கேட்குறதா இருந்தால் சமயோசிதமாக கேட்கணும். அதாவது இடம் பொருள் லேவல் பார்த்து கேட்கணும். ஒரு 10 பேர் மீட்டிங்கில் இருக்கும்போது ஏந்திரிச்சு, சார் ஐ வாண்ட் டு கோ ஃபார் ஓவர்சீஸ், என்னமோ எக்ஸ்கியூஸ் மீ, வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் த ரூம் அப்படின்னு கேட்குற மாதிரிலாம் கேட்கக்கூடாது. நான் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு தனிமையில் போய் பார்த்து உங்கள் ஹெச்ஆரை பார்த்து பேசணும். நீங்கள் நிதானமாக பேசினீங்கன்னா பரவாயில்ல, ஆனால் கேட்குற விதத்திலே அதிகாரமாக கேட்டிங்கன்னா பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இந்த மாதம் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கணும். ஏன்னா நீங்கள் கடன் கேட்குறதே மிரட்டும் துணியில் இருக்கும். நீங்கள் கடன் கொடுத்த கடனை கேட்குறதையும் என்னமோ அவங்கள மிரட்டுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க லீகல் ப்ரொசீஜர்ஸ் எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 12ஆம் இடத்துல சனி இருக்கார், 4ஆம் இடத்துல குரு இருக்கார். அதனால் மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, முருகன் ஸ்கந்தனுக்கு உண்டான சுப்பிரமணிய புஜங்கம், இதை டெய்லி கேளுங்க. இந்த சுப்பிரமணிய புஜங்கங்கிறது அவ்வளோ ஈஸியான மந்திரம் கிடையாது. நம்மள மாதிரி ஆட்களுக்கே அது கொஞ்சம் கஷ்டமான மந்திரம். அதனால் சுப்பிரமணிய புஜங்கத்தை யூடியூப்பில் போட்டு கேளுங்க. அதில் நிதானமாக படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு அதனுடைய வார்த்தைகள் ஸ்பஷ்டமாக வரும் பட்சத்தில் தனியாக சொல்லலாம். ஏன்னா முருகனுடைய மந்திரம்ங்கிறது கொஞ்சம் டஃப்பான மந்திரம். இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை சொல்வதன் மூலமாக நிரந்தர வெற்றிகள் உங்களை தேடி வரக்கூடிய வகையில் அமைந்திடும். உங்கள் தனிப்பட்ட ராசிகளுக்கான பலன்களை நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கான பலன்களை நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இது பொதுவான பலன். இதை உங்களுடைய ஜாதகத்துக்கு பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, இது நம்ம சொல்லியிருக்கிறது ராசிக்கு தான். ஆனால் லக்னத்துக்கு இதை பொருத்தி பார்த்து பலன்களை தெரிந்து கொள்வது நல்லது. அப்படி உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்திற்கான பலன்களை அறிந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.